திமுக கூட்டணி சென்னை பெல்ட்ல போன முறை 80 தொகுதி வச்சிருக்காங்க. இந்த முறை 35 குறையும். இதை வேற எங்கேயும் அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 90 சீட்டுகள் எடுத்தால் அது நல்லது. திமுக என்ன பண்ணாலும் மக்கள்கிட்ட எடுபடுமா? பணம் வாங்கிக்கிட்டும் இங்க போடுங்கன்னு விஜய் சொன்னதும் வச்சுக்கிட்டு மக்கள் ஒர்க் பண்ணா திமுக ஜெயிக்கிறது கஷ்டம். திருமாவளவன் வாங்குவதில் உள்ள தலித் ஓட்டுகளில் பெரும் பகுதி தவேகாக்கு போக வாய்ப்பு இருக்கிறது. 8 கம்மி கிடையாது, ஜாஸ்தி. சார், கலைஞர் காலத்திலே 11 சீட் வரைக்கும் வாங்கினவங்க அப்படிங்கிறாங்க. ஜெயலலிதாவிடம் பெரிய தொகை வாங்கி கொண்டு மக்கள் நல கூட்டணின்னு போயிட்டு எதிர்காலமே இல்லாத நிலையில் மீண்டும் இங்க வந்து எழுந்து 21ல கொடுத்ததை வாங்கிக்கிட்டீங்க. தேமுதிக 10க்கு காரணம் யாருக்கும் தெரியாது. 14+1 என்று அதிமுக கொடுத்து விட்டது என்பதாக நம்ப வைத்து விட்டார்கள். 2வது பெண் நிறுவனமும் உளவுத்துறையும் எடுத்த சர்வேல 150 தொகுதியில அவங்களுக்கு 2000 ஓட்டு இருக்கு. தெலுங்கு மைனாரிட்டியை சேர்க்கறதுக்காக கூட ஒர்க் அவுட் ஆகல. அது காரணமே புரியல. 19 தேர்தலில் 54% வாங்கியது 47ஆக குறைஞ்சது 6%. இப்ப 44 தான் 24ல வாங்கியிருக்காங்க. அதுல 7 குறைஞ்சா 37. ஆன்டி இன்கம்பன்சி 2 போச்சுன்னா 35 தான் திமுகவுடைய பேஸ் லைன். அதை தக்க வைக்கணும். 4 முனை போட்டியில 35 போதும். ஆனால் இன்னொரு வாரம் அந்த 35 எடுப்பாங்களா? வணக்கம். வணக்கம். திமுக கூட்டணியிலேயே வந்து தொகுதி பங்கீடு எல்லாமே முடிஞ்சிருச்சு. அவங்களுடைய தொகுதி பங்கீடை நீங்கள் எப்படி வேல்யூ பண்ணுறீங்க? ஏன்னா ஒரு 10 அப்படியே புதுசாக வந்த ஒரு கட்சிக்கு ஒரு 10 தொகுதி அப்படியே தூக்கி கொடுத்துருக்குறாங்க. அந்த 10 எங்கெங்கெல்லாம் குறைக்க முடியுமோ எல்லா கட்சிகளுக்கும், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, 2 கம்யூனிஸ்ட், விசிகாவுக்கு மட்டும்தான், விசிகாவுக்கும் காங்கிரஸுக்கும் மட்டும்தான் ஏற்றிருக்கிறாங்க. ஸோ அங்கங்கே இருந்து எடுத்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்களோட இதை நீங்கள் எப்படி வேல்யூ பண்ணுறீங்க? இல்ல, கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் தன்னுடைய செல்வாக்கை தானே கெடுத்துக்கிட்டதுன்னு தான் சொல்லணும். சரி, 2016 உயர்த்தி இருக்கிறாங்களே, எல்லாருக்கும் குறைச்சிருக்காங்க. 2016 அழகா வந்து அவங்க, நான் எப்படி பாக்குறேன், நிறைய பேர் அப்படிதான் வந்து வேல்யூ பண்றாங்க. எப்படி வேல்யூ பண்றாங்கன்னா, தவேகாவை காட்டி 3 சீட்டை வந்து 2016ல 41 சீட்ல இருக்காங்க. சரியா? ஸோ 2041 நின்று 10க்கு மேலே ஜெயிச்சிருக்காங்க. ஸோ 11 13 ஜெயிச்சான்னு நினைக்கிறேன். ஸோ அதை குறைச்சது போன எலெக்ஷனில் 2021 குறைச்சதுக்கு அதற்கு முன்னால் கர்நாடகா, மத்திய பிரதேஷில் காங்கிரஸ் எம்எல்ஏக்களை சிந்தியா கொண்டு வந்து அந்த மாதிரி பண்ணதுனால அதிகமாக வேண்டும் என்றும், இவங்கெல்லாம் மக்கள் நல கூட்டணின்னு போயிட்டு திருப்பி தங்களுக்கு ஒரு மறுபிறப்பு கொடுத்தார் அப்படின்னு 2019 தேர்தலில் கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் குறைச்சிக்கிட்டது. இல்லாட்டி கம்யூனிஸ்ட் எனக்கு நினைவு சரின்னா 2011 தேர்தலில் 10 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்காங்க சிபிஐ. ஸோ இப்போ இந்த அளவு குறைஞ்சிருக்கிறதுங்கிறது ரொம்ப, இது வந்து நீங்கள் அதிகத்தில் நின்னா அதிகம் ஜெயிக்க முடியாதுங்கிறது நான் திருப்பி சொல்கிறது தான். பட் இந்த முறை இந்த 10 சீட்டு எப்படி பிரிச்சுக்க போகிறாங்கன்னு தெரியாது. உதாரணமாக சென்னையில் வேளச்சேரியை வந்து அசன் மோகன்லாலுக்கு கொடுக்க முடியாது, அவருக்கு இருக்குன்னாங்க. பட் இப்போ அதிமுக நிற்குதுங்கிறப்ப மீண்டும் அது காங்கிரஸுக்கு தள்ளப்படலாம் அப்படின்னு செய்தி வருகிறது. ஸோ செல்வ பெருந்தகை வந்து இது ஸ்ரீபெரும்புதூர் வேண்டாம், எக்மோர் கொடுங்கன்னு கேட்டிருக்கிறதாகலாம் வருது. ஸோ இப்படியெல்லாம் இதற்கு உடன்பட்டு போனால் அங்கே ஏடிஎம் இஎம்ஐ கொடுக்குற அதை வாங்கி கொள்கிறவர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு, மற்ற கட்சிகளுக்கு இல்லை. இன்னொன்று, காங்கிரஸ் தன்னை கண்டிப்பாக போன தேர்தலையே 2021 தேர்தலையே 16 சீட்டுகளில் நின்ன காங்கிரஸ் 2 சீட்டில் தான் பாண்டிச்சேரியில் ஜெயிச்சுது. 12 சீட்டில் நின்ன திமுக 6 சீட்டில் ஜெயிச்சிருக்கு. ஸோ உள்ளடி வேலை செய்ய தோற்கப்பட்டோன்னு பார்த்தா இந்த முறை 5 சீட்டில் காங்கிரஸ் ஃப்ரெண்ட்லி ஃபைட் கொடுக்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் 30 நீங்கள் கணக்கெடுக்கக்கூடாது. 2 சீட்டு, ஒன்று வந்து காக்கிநாடா பக்கத்தில் இருக்குது, ஒன்று வந்து கேரளாவில் இருக்குது. ஸோ 28 சீட்டில் 5 சீட்னு போட்டால் ஆல்மோஸ்ட் 1 in 5. இது தேவை. விசிக தனியாக 4 சீட்டில் நிற்கிது. ஸோ அது கூட்டணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதனால இந்த கூட்டணி எப்பெல்லாம் அடித்து கொண்டு மனத்தாங்களோடு நிற்கிறாங்களோ அவங்கவுங்க அந்தந்த தொகுதியில் கொடுப்பாங்க. இப்போ பிரித்து கொடுக்குறப்பையும் மாற்றி கொடுத்தாங்கன்னா கேட்குற சீட்டை கொடுக்காம, இப்போ பெரம்பூர் வந்து கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஸ்ட்ராங், பலமுறை வெற்றி பெற்ற தொகுதி, சவுந்தரராஜன் இல்லை இவங்கெல்லாம். பட் விஜய் நிற்கிறப்ப அது கஷ்டம். பட் கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஸோ கோயம்புத்தூர், திருப்பூரில் அவங்களுக்கு கொடுக்கணும். அதை விட்டுட்டு மற்ற பகுதியிலேயே கொடுத்தாங்கன்னா கஷ்டம் இருக்குது. ஸோ பிரித்து கொடுக்கறது எப்படி கொடுக்காங்கிறத பார்க்கணும். பட் அவங்கவுங்க 5 தொகுதி, தேமுதிக மாதிரி ஒரு கட்சியை உள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு 10 கொடுத்தும் அந்த 170 பிளஸ்ங்கிறத அவங்க கரெக்டாக மேனேஜ் பண்ணுறாங்க. சார், அதில் எந்த லாபம்? நான் தான் சொல்லிட்டேனே உங்களுக்கு. 2001 தேர்தலில் 139 நின்று அதிமுக 131 வென்றது. அதே அதிமுக 2006 184 நின்று 61 தான் ஜெயிச்சது. இவங்க 127 நின்று 96 வெற்றி பெற்றார்கள். ஸோ நம்பர்ஸ் முக்கியம் இல்லை. உங்கள் கூட்டணியில் யார் இருக்காங்க? இதில் 25 26 கட்சியில் 10 கட்சியை ஓட்டை கூட்டினா 1% வராது.
அவர்கள் அவங்க தொகுதியை தாண்டி வேறு எங்கும் எடுபட மாட்டாங்க. அடுத்தது முஸ்லீம் கிறிஸ்துவர்களில் ரெண்டாக பிரிச்சிங்கன்னா பிசி கிறிஸ்துவர்களை பெருமளவில் சர்ச் படி போனால் இவங்களுக்கு வந்தாலும் தலித் கிறிஸ்துவர்களில் பெருமளவில் இங்கே போகுது. அதே போல தாவைக்காக போகும். விஜய் இதுவரை பாட்ட இவங்க திருமாவளவன் வாங்குவதில் உள்ள தலித் ஓட்டுகளில் பெரும் பகுதி தாவைக்காக்கு போக வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு மற்றவங்க அந்தந்த தொகுதியை தாண்டி என்ன செல்வாக்கு இருக்கு? காங்கிரஸுக்கு இதில் இப்போ இவங்க ஜாஸ்தி நிற்கலங்கிறதுனால கன்னியாகுமரியில் திமுக ட்ரை பண்ணுமா? சுரேஷ் ரேஜனை தாண்டி ஆஸ்டின் இன்னும் ஒன்று ரெண்டு பேர் கொடுக்கலாம், ஏன்னா அங்கே தாமரை தான் நிற்குதுங்கிறதுனால. ஸோ இந்த ப்ளே பண்ணால் ஒத்துப்பாங்களா? அட்லீஸ்ட் சீட்டில் இவங்க கொடுத்தா மாதிரி உங்கள் ஸ்ட்ராங் ஹோல்டு கொடுக்குறாங்களா? சார், சென்னையில் விஜய் அவர்கள் 12 தொகுதியில் 25 தாண்டுறாங்கன்னு சொல்லி நல்ல சர்வேக்களை நான் சொல்கிறது, போன முறை கரெக்டாக சொன்னவங்க முந்தானேத்திக்கு சன் டிவியிலேருந்து எல்லாமே பெருசு பண்ணாங்க. ஏஎன்எஸ் சர்வேன்னு. கடைசியில் ஏஎன்எஸ்ன்னு பார்த்தா அக்னி நியூஸ் ஒர்க்கோ அக்னி நெட்ஒர்க், அவங்க எதுவுமே பண்ணதில்லை. 5 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு. ஸோ எதையோ ஒன்று வச்சுக்கிட்டு ஐஏஎன்எஸ்ன்னு பண்ணவங்க அதிமுக ஜெயிக்குதுன்னு சொன்னதற்காக இவங்க ஏஎன்எஸ்ன்னு தங்க ஆளை வச்சு பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி நிஜமாக ஃபீல்டில் இருக்கா. இன்னொன்று, பணம் பெரிய அளவில் ஆல்ரெடி விளையாடுது. 9 பேருக்கு காரு நம்ம இது மணச்சநல்லூர் எம்எல்ஏ கிட்னி முறைகேடுன்னு சொல்லணும், முறைகேடு புகழ் கதிரவன் அவர்கள் கொடுத்துருக்காரு. தன்னுடைய ஆட்களுக்கு இது அதுக்கு பேர் என்ன, வாஷிங் மிஷின், 2 வீலர் வரை பல தொகுதிகளில் கொடுக்க. ஓட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுமா? இல்ல அவங்க போய் இல்ல அந்த டைம்ல அவங்க பணம் கொடுக்கறதுங்கிறது வேற. பட் இது ஒரு இந்த கிட்னி முறைகேடு, கிட்னி திருட்டுங்கிற வரைக்கும் ஒரு நரேஷனா வைக்கப்பட்டது இல்ல. சோ அது அஃபெக்ட் பண்ணுமான்னு கேக்குறேன் சார். அதை கொண்டு போகணும். பட் சார், ஒரு பூத்துல 1000 ஓட்டு. திமுக 20 பேரை ஒரு பூத்துக்குன்னு வச்சிருக்காங்க. அவங்க அந்த 50 வீட்டுக்கு இவங்க அடுத்த 4 வாரத்துக்கு 2 நாள் போய் நமக்கு ஏன் போடணும், பணமும் பேசப்படும்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு எதிரான நெட்வொர்க் உங்கள்கிட்ட இருக்கா? அந்த நெகட்டிவ் இவங்க செஞ்சுருக்கிற நெகட்டிவ் உங்கள் உடம்புலேருந்து எடுத்த திருட்டு முதல் எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறத கொண்டு போகணும். திமுக கூட்டணி நிச்சயமாக பலம். சென்னை பெல்ட்டில் போன முறை நான் கிட்டத்தட்ட 80 தொகுதி இங்கேருந்து சேலம் பார்டர் வரைக்கும் ஜெயிச்சிருக்காங்க. அந்த 80ல் இந்த முறை 45 35 குறையும். ஸோ இதை வேற எங்கேயும் அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சவுத்துலேயும் குறைய வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி 90 சீட்டுகள் எடுத்தால் அது நல்லது. அதாவது 2006 ஜெயலலிதா தோற்ற பொழுதும் 75 எடுத்தாங்க. இந்த 21 80 சீட் 78 ஒன்றும் வந்தாங்க. அதை விட ஜாஸ்தியாக வாங்கலாம் அதிகபட்சம். பட் ஒர்க் பண்ண வேண்டியது இவங்க தான். திமுக என்ன பண்ணாலும் மக்கள்கிட்ட எடுபடுமா? பணம் வாங்கிக்கிட்டும் இங்கே போடுங்கன்னு விஜய் சொன்னதும் விஜயகாந்த் முன்னாடி சொன்னதை வச்சுக்கிட்டு மக்கள் ஒர்க் பண்ணால் திமுக வாங்க ஜெயிக்கிறது கஷ்டம். கலைஞர் அதை நிரூபித்துள்ளார். ஸ்டாலின் அதை தொடர்வாரான்னு பார்க்கணும். விசிகா நிறையா பண்ணிடுறாங்களே சார். இப்போ இந்த 5 வருஷத்தில் அவங்க மக்களோட நின்னதும் அதிகம். அதே மாதிரி திமுக மேலே வரக்கூடிய விமர்சனங்கள் எல்லாத்தையும் தாங்கினது விசிகாவும் கம்யூனிஸ்ட் தான். இப்போ கம்யூனிஸ்ட்டுகளுக்கு கூட அவங்களுக்கு இருக்கிற எம்பிக்களே இங்கே தான் இருக்கிறாங்க, அதிகமாக இருக்கிறாங்கங்கிற ஒரு காரணத்தை காட்டி அவங்களுக்கு சீட்டை குறைச்சாது. விசிகாவுக்கு அப்படி காரணமே இல்லை. வட மாவட்டங்கள் முழுக்க அவங்க ஓட்ஸ் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட விசிகாவுக்கு வெறும் 8 தான். ஆனால் தேமுதிகவுக்கு 10. ஏன் விசிகா அந்த மாதிரி? இல்லை, தேமுதிக 10க்கு காரணம் யாருக்கும் தெரியாது. ஒருவேளை ஒரு இல்லை, ஒன்று என்ன சொல்லப்படுதுன்னா 14+1 என்று அதிமுக கொடுத்து விட்டது என்பதாக நம்ப வைத்து விட்டார்கள்ங்கிறது ஒரு காரணம். 2வது, பெண் நிறுவனமும் உளவுத்துறையும் எடுத்த சர்வேல ஒரு 100 தொகுதி அல்லது 150 தொகுதியில் அவங்களுக்கு 2000 ஓட்டு இருக்கு அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது ஒர்க் பண்ணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணம் இருந்தாலே ஒழிய தெலுங்கு மைனாரிட்டியை சேர்க்கறதுக்காக கூட எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகல. அது காரணமே புரியல. அது ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறீங்களா? லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் அப்படியே இது பண்ணி இல்ல. நீங்க போன வாரம் தெலுங்கர்கள் வாக்கு சிந்தாம சதராம அள்ளிடலாம். இல்ல, நீங்க பேட்டி எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இவர் KS ராதாகிருஷ்ணனையும் எடுத்திருக்கீங்க. அவர் சொன்னது பவன் கல்யாணை வைத்துக் கொண்டு பெரிய அளவில் பிஜேபி சைடும் போட போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது பண்ணினால் அது இன்க்ளூடிங் பாக்யராஜ்ல இருந்து இவர் பார்த்திபன் வரைக்கும் தன்னை தெலுங்கர்கள் என்று சொல்லிக்கொண்டு பிஜேபி ஆதரவு. த்ரிஷா விஷயத்தில் கூட பார்த்திபன் தேவையில்லாத வார்த்தைகளை விட்டார். ஸோ அதனால அது அந்த சைட் ட்ரை பண்ணும். பட் இந்த சைடில் KS ராதாகிருஷ்ணன் இதுவரை சொன்னதுபடியாக பவன் கல்யாணம் வச்சு பண்ணால் அதுவும் கூட அடிபட வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆல் இஸ் ஃபேர் அண்ட் வெல் இன் எலெக்ஷன் பாங்க. ஸோ
கரண்ட் எலெக்ஷன். ஸோ பாஜக சொன்னபடியாக செய்யணும். இபிஎஸ் ஒத்துழைத்தால் நிச்சயமாக அந்த கூட்டணி தற்போதைக்கு இல்ல இந்த லிங்குவிஸ்டிக் இது டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? தேமுதிகக்கு 10% சீட்டு கொடுத்தது என்பது அவங்க ஏதோ ஒரு லாபத்துல கொடுக்குறாங்கன்னு நீங்க இல்ல, அது சொல்றீங்க. ஒரு வேலை நிறுவனத்தை வச்சு ஏதாவது ஒரு சர்வே எடுத்திருக்கலாம், ஓரளவு வந்து இல்ல சர்வே எடுத்து அதை சொல்லியிருந்தாலே ஒழிய அவர்கள் வேற எந்த விதத்திலும் எனக்கு இவங்களுக்கு 8 குறைச்சதுக்கு என்ன? இல்லை 8 கம்மி கிடையாது, ஜாஸ்தி சார். மற்ற எல்லாருக்கும் 6 நின்ற வைகோவுக்கு 4ன்னு குறைச்சதும் சார். அவங்க நாங்கள் முன்னாடியே கலைஞர் காலத்திலே 11 சீட் வரைக்கும் வாங்கினவங்க அப்படிங்கிறாங்க சார். அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே குறைஞ்சு 2014 நல்ல ஸ்ட்ரைக் ரேட் தானே சார். 6ல் 4 ஜெயிக்கிறதுங்கிறது பெரிய சார். கொடுக்குற சீட்டை பொறுத்து இருக்கு. இன்னொன்று உங்களுக்கு 2016 ஜெயலலிதாவிடம் பெரிய தொகை வாங்கி கொண்டு மக்கள் நல கூட்டணின்னு போயிட்டு எதிர்காலமே இல்லாத நிலையில் மீண்டும் இங்கே வந்து எழுந்து 21 கொடுத்த வாங்கிக்கிட்டீங்க. சோ இந்த முறை 21ல இத நம்ம கேட்டிருந்தா அது சரி வராது. ஏன்னா நீங்க போயிட்டீங்க, இப்பதான் வந்திருக்கீங்க. சோ 6ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இப்போ விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு தாம இந்த வாழ்க்கை பிரிப்பார் என்பதையும் கணக்கு இருக்குல்ல. ஓகே, புரியுது. சோ அதனால இவங்க வாங்கி இருக்கிறது பெரிய விஷயம் தான். என்ன பொறுத்த வரைக்கும் குறைவு கிடையாது. பட் அதுல என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு பொது சீட்டை வாங்கி இருக்கணும். பட் அவங்களே கேட்டாங்களாங்கிறது தெரியல. அதனால சார் இப்ப இத அவங்க ஓட்ட இன்னொன்னு எளிதா புரியணும்னா 21 தேர்தலில் 19 தேர்தலில் 54% வாங்கியது 47 குறைஞ்சது 6%. இப்போ 44 தான் 24 வாங்கியிருக்காங்க. அதுல 7 குறைஞ்சா 37. ஆன்டி இன்கம்பன்சி 2 போச்சுன்னா 35 தான் திமுகவுடைய பேஸ் லைன். ஸோ அதை தக்க வைக்கணும், இம்ப்ரூவ் பண்ணாதான். 4 முனை போட்டியில 35 போதும். ஆனால் இன்னொரு வாரம் அந்த 35 எடுப்பாங்களா? என்டிஏ எடுக்குது, அங்கதான் இருக்கு விஷயம். தேங்க்யூ சார்.